20 பிப்ரவரி 2026 திருநூற்று புதனுக்கு பின்வரும் வெள்ளி. முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58. இறை வார்த்தைகள் 1-9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொலி எழுப்பி கூப்பிடு, நீர்த்தி விடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்துக் கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகிறார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகிறார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகிறார்கள். கடவுளை அணுகி வர விழைகிறார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட பொழுது நீர் எங்கள் கவனிக்காதது ஏன் என்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகிறீர்கள். இதோ, வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவும் நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்ப நாளாக தெரிந்து கொள்ளுவது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்ளுவதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்று ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவோம் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் ஒன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் பொழுது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் ஒன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாற்று உனக்கு பின் சென்று காக்கும். அப்பொழுது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என்று மறுமொழி தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பது இல்லை. கடவுளே, உமது பேரன்பிற்கு ஏற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பது இல்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கணமுன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பது இல்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பது இல்லை. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பது இல்லை. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 14-15 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மனைவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.